வீட்லயே செஞ்சு தர ஒரு ஸ்வீட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்னா, சின்ன வயசுல இருந்து அம்மாவும் செஞ்சு கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் பாட்டி இதெல்லாம் செய்வாங்க. அவங்க செஞ்ச அந்த ஸ்வீட்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு எள்ளு மாவு தான். அப்பா வந்து ஊர்ல இருந்து எள்ளு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து கல்லு மண்ணெல்லாம் கிளீன் பண்ணி தான் செய்யணும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. கல்லெல்லாம் சின்ன சின்ன கல்லெல்லாம் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டு தண்ணியில போட்டு கழிஞ்சு எடுத்து கொஞ்ச நேரம் மட்டும் ஆற விட்டு போட்டு அந்த தண்ணி மட்டும் வடிகறக்கு ஆற விட்டு போட்டு அதில் நாங்கள் ஒரு ஆட்டாங்கல்ல தான் மேக்ஸிமம் குத்திக்குவோம். உரல் இருக்குது, அதுக்கு வந்து மாட்டெல்லாம் கட்டி வச்சுட்டுங்களா, அதனால வந்துட்டு ஆட்டாங்கல்லையே குத்தி எடுத்துட்டேன். அந்த மண்ணுன்னா தோல் வந்து லைட்டா விடுற அளவுக்கு மட்டும் அதை குத்தி எடுத்துக்கணும். குத்தி எடுத்துட்டு கொஞ்சம் அதைய வடக்கல்ல போட்டு வறுத்துட்டு, வறுக்கும் போது ஒரு மனம் வரும் பாருங்களேன், செம்மையா இருக்கும். அப்படி வறுத்து எடுத்துட்டு நீட்டா அது புடைச்சிட்டோம்னா அந்த பொட்டு எல்லாமே போயிடும். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சிலர் ரொம்ப ஹீட்டா இருக்கிற உடம்பு சாப்பிட வேண்டாம், குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களாம் சாப்பிட்டுக்க வேண்டாம். அப்புறம் இதுக்கு நடுவுல களியை கொஞ்சம் கிளறிட்டு ஒருத்தர் அந்த அடமார போட்டுட்டு அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கிளறி எடுத்துட்டோம். இது ஒரு 2 நாளைக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியும். ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே தப்பு தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்னும் 2 3 நாள் எக்ஸ்ட்ரா வேணும் வீட்டில் செய்யறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அடமார பண்ணியும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி. ஆட்டும் போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கு. அதாக இருந்தால் நம்ம பொடிச்சு போட்டு நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து உலக்கையில போட்டு குத்தி தான் செஞ்சு சாப்பிடுவாங்களாமா. நாங்கள் வந்து இன்னைக்கு கிரைண்டர்லேயே ஓட்டோம், நம்மளால முடியாது. இதுக்கு வந்துட்டு கரும்பு சர்க்கரை இருந்தால் கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நாங்கள் வந்து வெல்லம் சேர்த்திக்கிட்டோம். ஏன்னா அம்மா வந்து சாப்பிடாது. அப்புறம் சுகர் ஆளுதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. அதனால வந்துட்டு வெல்லமே போட்டோம். ஃபர்ஸ்ட் மிக்சியில் போட்டு அடிச்சு பார்த்தாங்க, முடியல. அது எப்படியும் சுற்றி சுற்றி நின்றுக்குது. அதனால கிரைண்டர்லேயே போட்டுவிட்டு மாவாட்டுற மாதிரியே எள்ளு சர்க்கரை எள்ளு நம்ம அந்த ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் களி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டு விட்டாச்சு. அது நல்லா களியும் ஒரு கருப்பு கலர்ல இருக்கும், எள்ளும் கருப்பு கலர்ல இருக்கும். என்னதான் அது புடைச்சு நம்ம கிளீன் பண்ணியிருந்தாலுமே அந்த தோல் எல்லாம் லைட்டாக அப்படியே இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 2 3 நாள் ஒரு வாரமாக வச்சு சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும், வேற வழி இல்லை. ஒரு 2 நாள்லேயே இது கெட்டும் போயிடும். ஏன்னா நம்ம கை வச்சு தான் இது பண்ணுறது. அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கறி எடுத்துக்கணும். ஏன்னா பாட்டி திட்டு அப்படி எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும். கறி மிளகா வேப்பந்தலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகிற வழியில் அக்காவுக்கும் கொடுக்கணும். பெரிய அக்கா வந்து எடுத்துப்பா. அக்காவுக்கு கொடுத்துட்டு நான் போயிட்டேன். இது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.